இட்லி மாவு ரொம்ப புளிச்சிருச்சா இல்லை கொஞ்சமாக இருக்கா அந்த மாதிரி சமயத்தில் இப்படி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏறக்குறைய இது பணியாரம் மாதிரி தான், ஆனால் வேறு மாதிரி இது வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு ஜீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிடி புதினா தலை, ஒரு பிடி கொத்தமல்லி தலை, 2 பச்சை மிளகாய் போட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இட்லி மாவோட ஒரு கரண்டி கோதுமை மாவு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த தாளிப்பு செஞ்ச வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டு, நம்ம தாளிக்கிற கரண்டின்னு சொல்லி எல்லா வீட்லேயும் இருக்கும். அந்த காலத்தில் இரும்பு அலுமினியம் கரண்டி, இது நல்லா பெருசாக இருக்கும். இதில் முட்டையெல்லாம் ஊற்றுவாங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 1.5 கரண்டி மாவு ஃபுல்லாக விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதோட ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். கேரட் துருவி போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படியே திருப்பி போடுங்க. லேசாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விடுங்க. நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். சூப்பராக இருக்கும். இது 2 சாப்பிட்டாவே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.